சங்கர், இப்ப எதுக்கு என்ன அடிக்கிற? அறிவு இருக்குதாடி உனக்கு? ஒரு தராதரம் வேணா? அந்த கேடு கிட்ட புடிக்க ராஸ்கல போய் என்ன இப்ப என்ன பெருசா கண்டுபிடிச்சிட்ட? அதெல்லாம் ஒண்ணு தப்பு இல்ல. ஏன்னா நான் அவரை லவ் பண்றேன். இத சொல்றதுக்கு உனக்கு அவமானமா இல்ல? அவன் யாரு, எப்படிப்பட்ட அயோக்கியன்னு உனக்கு தெரியும்ல? பொறுக்கி நாய், எவ்வளவு தைரியம் தான் உன்னை இப்படி ஏமாத்துவான்? நம்ம தகுதிக்கோ தராதரத்துக்கோ ஏத்தவன் அடி அவன். ஸ்டாப் இட் மலர். அவன் ஒண்ணு ஏன் பின்னாடி வரல. நான் தான் அவனை லவ் பண்றேன்னு முதல்ல போய் சொன்னேன். அதோட தகுதி தராதரத்தை பத்தி பேசுறதுக்குலாம் உனக்கு எந்த யோகிதையும் கிடையாது. என்னடி சொல்ற? பின்ன நீ மட்டும் உன் தகுதிக்கும் தராதரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு அண்ணாடங்காட்சியான டெய்லரை லவ் பண்ணுவ. நான் இவனை லவ் பண்ண கூடாதா? இவனுக்கு என்ன, நல்ல ஹேண்ட்ஸமா தானே இருக்கான். ஐ லவ் ஹிம். உன்னோட கம்பேரிசன் ரொம்ப தப்புடி. கோபி சாதாரண தொழில் செய்யலாம், ஆனா அவர் பேசிக்கா ரொம்ப நல்லவரு. ஆனா இவன் ஒரு பக்கா ஃப்ராடு. இவனை போய் லவ் பண்றேன்னு சொல்ற? சங்கர் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கு தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப கிளியரா இருக்கேன். என்ன? அவர் எனக்கானவரு, என்னையே நினைச்சு வாழ்றவரு. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒருத்தரை நமக்கு பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வேற எதுவுமே பெருசு கிடையாது. அதுக்குன்னு இவ்வளவு முட்டாள்தனமாவா இருக்கிறது? நம்ம குடும்ப கௌரவம் என்ன? இவன் ஜெயிலுக்கு போன வேண்டி என்ன அயோக்கியம் தனம் பண்றான்னு யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை போய் போது நிறுத்துக்கா. சும்மா சொன்னதையே சொல்லாத. என்ன ஏதோ சொல்றதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. ஓ விஷயத்திலே ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவன் நீ. நான் லவ் பண்றவன் நல்லவனோ கெட்டவனோ முழு மனசோட என்னால அவனை செலக்ட் பண்ண முடிஞ்சது, லவ் பண்ண முடிஞ்சது. ஏன் அவனை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன். நான் இப்ப பொறுமையா இருக்கிறதுக்கு காரணம் நீ. உன் கல்யாணம் மட்டும் இல்லனா நான் எப்பவோ சங்கரோட கிளம்பி போயிருப்பேன். என்னால உன் வாழ்க்கையில எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் பொறுமையா காத்துட்டு இருக்கேன். இந்த விஷயம் அப்பாவுக்கும் அண்ணனுக்கும் தெரிஞ்சதுன்னா அடுத்த நிமிஷமே நான் சங்கரோட எஸ்கேப் ஆயிடுவேன். நான் இந்த வீட்டுல இருக்கிறதும் இல்லாததும் இப்ப உன் கையில தான் இருக்கு. நமக்கு என்ன தேவையோ, நம்ம வாழ்க்கை யாரோட அமையணுங்கிற முடிவு எடுக்க தெரியலனா அவங்க வாழ்றதுக்கே தகுதி கிடையாதுங்கிறது அர்த்தம். அந்த மாதிரி தான் நீ ஒரு குழப்பவாதி. ஆனா நான் அப்படி கிடையாது. எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னா அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் நானே தேடி போவேன். நீ வேணா போகாம இரு, ஆனா என்ன தடுக்காத. ஏன் விஷயத்துல நீ எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம். சொன்னாலும் நான் கேட்க போறதும் இல்ல. நீ போய் ஒரு ஓரமா உட்காந்து உன்னோட சொல்லாத காதல நினைச்சு அழுதுகிட்டே இரு. அதுக்குதான் நீ லாய்க்கு. மகா, கொஞ்சம் இங்க வாமா. என்னத்த? உன் அத்தான் பாண்டி கண்ணு முழிச்சதுல இருந்து நீ வந்து பார்க்கவே இல்ல. அவன் கண்ணு முழிச்சு பார்த்ததுக்கு நீ தானே காரணம். வாமா, ஒரு எட்டு வந்து பாருமா. சரித்த, வாமா. பாண்டி, பாண்டியத்தா எப்படி இருக்கீங்க? இப்ப பரவாயில்ல மகா. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. நான் புத்திக்கிட்டு போய் இப்படிலாம் பண்ணிட்டேன். அந்த டைம்ல இந்த மரமண்டைக்கு என்ன பண்றேனே தெரியல. நடந்ததெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன் மகா. என்ன மன்னிச்சிரு மகா. உங்க மேல கோவம் இருந்தா கூட நீங்க இப்படி ஹாஸ்பிட்டல்ல கடந்து கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கே பாவமா இருந்துச்சு. நடந்த எல்லாத்தையும் நீங்களும் மறந்துருங்க, நானும் மறந்துறேன். நான் முன்ன மாதிரி இல்ல பாண்டியத்தா. சீக்கிரத்திலேயே கல்யாணம் குழந்தைன்னு செட்டில் ஆக போறவ. நீங்க செஞ்ச தப்ப நீங்க நினைச்சு ஃபீல் பண்றீங்க. இது நல்ல விஷயம் தான். ஒருத்தன் பிறவிலேயே நல்லவனா இருந்துடலாம், ஆனா தப்பு செஞ்சுட்டு நல்லவனா மாறுறதுதான் பெரிய விஷயம். இனிமே கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கங்க. என்ன மகா, என்னென்னமோ பேசுற? நீயா பேசுற? கல்யாணம் நடக்க போதில்ல தான்.
எப்பவும் சின்ன பிள்ளைத்தனமா இருந்தா எல்லாருக்கும் கஷ்டம். வளரணும், பொறுப்பா பேசணும், பொறுப்பா நடந்துக்கணும். இது எனக்கு மட்டும் இல்ல, இது உங்களுக்கும் தான் அத்தான். எனக்கும் கோபியாத்தனுக்கும் இந்நேரம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாண தேதி முடிவாயிருக்கும். ஆனா என்னென்னவோலாம் நடந்து இப்ப நின்னு போச்சு. ஆனா உடனே நடக்கும். கூடவே இருந்து நீங்களும் ஹெல்ப் பண்ணணும். செய்வீங்கல்ல தான்? இப்ப நான் உங்களுக்கு அண்ணி, அதை எப்பயும் மனசுல வச்சுக்கோங்க. சரி சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். வரேன் தான். இப்பதானே மகா வந்து அதுக்குள்ள போனுங்கிற. ஐயோ, கோபியத்தனை நான் தான் கூடவே இருந்து கவனிச்சுக்கிறேன். அவருக்கு எல்லாமே நான் தான். நான் கொஞ்ச நேரம் இல்லைனா கூட அவருக்கு எதுவுமே ஓடாது. மகா எங்கன்னு தேட ஆரம்பிச்சிருவாரு. நான் அவர் கண் பார்வையில இல்லைனா துடிச்சு போயிடுவாரு. நான் கிளம்புறேன் தான். மறுபடியும் எப்ப மகா வருவ? நாளைக்கு வர ட்ரை பண்றேன். வர முடியுமான்னு தெரியல. உடம்ப பாத்துக்கங்க. மகா, என்னத்த காலைல சுடுதண்ணி ஊத்திட்ட மாதிரி பறக்குற. இவனும் ஒரு அத்தான் தானே, சத்த கூட இருந்து பாத்துக்கலாம்ல. அது எப்படித்த? என் வீட்டுக்காரர் தானே நான் முதல்ல பாக்கணும். அவரை பாக்குறது தானே என் கடமை. வேணா ஒண்ணு பண்ணுங்க, பாண்டியத்தனுக்கு சீக்கிரமாவே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அவ கூட இருந்து பாண்டியத்தனை பாத்துப்பா. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நான் வரேன். புஷ்பா, அம்மா, எங்கம்மா உங்க வீட்டுக்காரு? காலையில போனவர் இப்பதான் வந்தாரு. வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. இனி வந்து என்ன ஆட்டம் போட போறாரோ தெரியல. ஏண்டி, என்னங்க? நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டியா? என்ன ஒரு மனுஷன் மதிக்கிறதுல முடிவு பண்ணிட்டியா? இப்ப ஏன் இப்படி கோவப்படுறீங்க? என்ன ஏன் உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? உங்க மக மயிலி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா இல்லையா? அதனால தானே இவங்களை வீட்டுக்குள்ள விட்டேன். உன் அண்ணன் என்கிட்ட எப்போ வந்து மன்னிப்பு கேட்க போறான்? 10 வருஷம் கழிச்சா? வாட் ஹரி டாடி, ஹி கம், டோன்ட் வரி. டேய் வாய் முறா, குடும்பமே சேர்ந்து என்ன அலட்சியப்படுத்துறீங்களா? ஒரு எருமாட்டை கொடுக்குற மரியாதை கூட என்ன கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நோ ஆங்கிரி டாடி, ஆக்சுவலி பஃபலோ இஸ் குட். அது மில்க் கிவிங். சும்மா சாதாரணமா பேசுற, அதனால எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு தெரியுமா? டேய் வாய் மூடு. உனக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப்பே சரியில்லை. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ தான் டேக் கேர் பண்ணிக்கணும். பிகாஸ் லாஸ்ட் டேஸ்ல நீ டெட் ஆயிட்டனா உன் பாடிக்கு நான் தான் கொள்ளி வைக்கணும். அப்புறம் என் பியூட்டிஃபுல் ஹேரை வேற மொட்டை அடிக்கணும். பரவாயில்ல, சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் ஒரே மகன்ல. டேய், நான் எப்ப போய் தொலைவாங்கிறதே நினைச்சிட்டு இருக்கியா நீ? நோ டாடி, அவன் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன். நான் உன்னை அப்பா அம்மாயா ட்ரீட் பண்றேன். ஐ ஆம் ஆல்வேஸ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டாடி. ஓகே? டேய், இருக்கிற பிரச்சனை பத்தான்னு சொல்லி நீ வேற கழுத்தா இருக்கிற. வாய முறா. எப்ப பாரு ஓட்ட இங்கிலீஷ் வச்சுட்டு தொண குறுக்க பேசிட்டு இருக்க. நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன். கூடவே இருந்துட்டு உசுர வாங்குறேன். நீ சரியா வர மாட்டா. யூ ஜெலஸ் மீ. மகா தான் உனக்கு சரியான ஆளு. அவ தான் உன்னை கரெக்டா டீல் பண்ணிருக்கா. அடி செருப்பல. உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லடா. இந்த பாருங்க, என் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கு நீங்களே சொல்லுங்க. பெருசா உங்க பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணீங்களே. கொஞ்சம் பொறுமையா இருங்க மாப்பிள. சரி, பொறுமையாவே கேக்குறேன். காலைல உங்ககிட்ட என்ன சொன்னேன்? இவ அண்ணங்கார மயிலு என் வீட்டு வாசப்படிக்கு வந்து நின்னு அங்கேயே மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னேன். இப்ப பொண்ணு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, நாளைக்கே வந்தாகணும். அது மட்டும் இல்லங்க, இவ பெத்து வச்சிருக்காள மகா, குளத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு, அவளும் இங்க வந்தாகணும். அவங்க 2 பேரும் வரல, இவளை வீட்டை விட்டு துரத்திடுவேன். எனக்கு மானம் தாங்க முக்கியம். அதையும் ஓரளவுக்கு தான் விட்டு கொடுத்து போக முடியும். என்னது துரத்துவீங்களா? துரத்துனா நானும் மாவும் எங்க போறது? ஏன் காரை குடிக்க ஒரேடியா போய் தொலைய வேண்டியதானே? நானும் என் பொண்ணு சுமதியும் இங்க நிம்மதியா இருப்போம். அந்த ஓடுகாலி மகாவை இதோட தலை முழுகிறேன். அந்த டைலரே கட்டிட்டு அழட்டும். எனக்கு மகா மட்டும் பொண்ணு இல்ல, சின்னவளா இருக்கா. இவளும் எனக்கு முக்கியம்தான். அந்த மகாவால என் சின்ன பொண்ணு வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது. இவளுக்கு நான் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற சமயத்துல வரவன் மூத்த மாப்பிள்ளையோட ஸ்டேட்டஸை பார்த்து காரி துப்ப மாட்டான். அந்த மூளை கட்டவளுக்கு தன்னை பத்தி மட்டும் தான் அக்கறை. உன்னை கட்டின பாவம் தாண்டி நான் இப்படி எல்லாம் அனுபவிச்சிட்டு இருக்கேன். ஏங்க இப்படி பேசுறீங்க? இத்தனை வருஷம் வாழ்ந்தாச்சு, கடைசி வரைக்கும் இப்படியே தான் பேசிட்டு போறீங்களா? இப்படி தாண்டி பேசுவேன். தலைமுடி நரைச்சு முடி கொட்டினாலும் நான் இப்படி தாண்டி பேசுவேன். ஏன்னா அதுதான் உண்மை. நீ என்னமோ என் மேல அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்க. உன் அண்ணன் என்ன கை நீட்டி அடிச்சப்பா அதை வேடிக்கை பார்த்து ரசிச்சு நின்னுதானடி நீ. நான் பெத்த மகராசி ஒருபடி மேலே போய் பெத்த அப்பனைய கை நீட்டி அடிக்கிறா. எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாரு பொண்ண. அதுக்கே உன்னை கொல்லணும்டி. ஏதோ நானா இருக்கிறதுனால சரி சரின்னு எல்லாம் பொறுத்து போயிட்டு இருக்கேன். என் மக சுமதியை தவிர உங்க யாரையுமே எனக்கு பிடிக்கல. இவ என் சொல் பேச்சு கேட்பா. இவளை நல்லா படிக்க வச்சு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறதா என்னோட வேலை. நீங்க எல்லாம் நான் சொல்றதை கேட்டு இங்க இருக்கிறதா இருங்க, இல்ல நடைய கட்டுங்க. கடைசியா என்னதான் மாப்பிள சொல்றீங்க? நான் எத்தனை முறைங்க சொல்றது?
நாளைக்கே மயிலு மகாவை கூட்டு வந்து மன்னிப்பு கேட்டாகணும். அவ்வளவுதானே மாப்பிள, நீங்க சொல்ற மாதிரி நடக்கும். நீங்க சொல்றீங்க, ஆனா புஷ்பா நீ காரைக்குடிக்கு போன போடு, மயில இங்க உடனே வர சொல்லு. எல்லாரும் உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணுவோம். இப்ப வேணாமா, நாளைக்கு ஃபோன் பண்றேன். என்னது இப்படி கிடக்குது? எங்க போனா இவ? ஏய், இங்க உட்கார்ந்து என்னடி பண்ணிட்டு இருக்க? பாத்திரம் எல்லாம் அப்படியே கிடக்குது, அதெல்லாத்தையும் கழுவி எடுத்து வைக்கணும். துணியே துவைக்கணும். துவைச்ச துணியெல்லாம் மடிச்சு வைக்கணும். வாசல போய் பாரு எவ்வளவு குப்பையா இருக்குன்னு. போய் வாசல பெருக்கி சாணி மொழிகி கோலம் போடு. என்ன அப்படி பாக்குற? சாணி இல்லையான்னு பாக்குறியா? கோயில் வாசல்ல போ, நிறைய மாடு மேய்ஞ்சிட்டு இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா சுட சுட சாணி போடும். அதை எடுத்துட்டு வந்து வாசல மொழிகி கோலத்தை போடு. அது ஒண்ணு ஏன் வேலை கிடையாது. என்னது? அது உன் வேலை கிடையாதா? இங்க பாரு, இது உன் வீடு. இனிமே இந்த வீட்டு வேலை எல்லாம் நீதான் செய்யணும். ஆமாமா, இது என் வீடுன்னு சொல்லிதான் என்ன கல்யாணம் பண்ணீங்க. கடைசியில இது உங்க வீடு கிடையாது, இப்போ என் வீடுன்னு சொல்றீங்களா? இது என் வீடு கிடையாது, என்னால எந்த வேலையும் செய்யவும் முடியாது. ஓஹோ, மேடம் பாயிண்ட் பிடிக்கிறீங்களோ? இங்க பாரு, வாடகை கொடுத்துட்டு இருந்தாலும் இது நம்ம வீடுதான். பெருசா பேச வந்துட்ட. காரைக்குடியில உங்க அப்பா என்ன சொந்த வீடா கட்டி இருக்காரு? நாங்க எனக்கு அது சொந்த வீடுன்னு சொல்லிருக்கோம். நீங்க தான் சரியான புழுகுன முட்டை, சரியான புழுகுன குடும்பத்தை வந்து வாக்கப்பட்டேன்னு நானே தினம் புழுங்கிட்டு இருக்கேன். இந்த லட்சத்துல உங்களுக்கு வீட்டு வேலையில வேற செஞ்சு கொடுக்கணுமா? ஏய், எத்தனை நாள் இதையே சொல்லிட்டு இருப்ப? போய் வீட்டு வேலையெல்லாம் கவனினா எனக்கு இங்க பட்டம் கொடுத்துட்டு இருக்க. இங்க பாருங்க, நானும் பேசக்கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன். நீங்க தானே பேச வைக்கிறீங்க. நானும் எதை பத்தி பேசினாலும் கடைசியில உங்க பித்தலாட்டுல வந்துதான் இந்த பேச்சு முடியுது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரிடி, சரி, நான் ஒத்துக்கிறேன். நாங்க ஃப்ராடு தான், புழுகுற குடும்பம் தான், ஒத்துக்கிறேன். போய் வீட்டு வேலையை பாரு போ. அதெல்லாம் என்னால எதுவும் செய்ய முடியாது. என் வேலை என்னவோ அது மட்டும் தான் என்னால செய்ய முடியும். சும்மா தேவையில்லாம அதிகாரம் பண்ற வேலையில வச்சுக்காதீங்க. ஏய், மனசுக்குள்ள என்ன பெரிய மகாராணி நினைப்பா? உட்கார்ந்து புக்கு படிச்சிட்டு இருக்க. நீ புக்கு படிக்கிறதுனால சாஞ்சிருக்கிற உலகத்தை தூக்கி நிமித்தி வச்சிருவியா? முதல்ல புக்க கிழிச்சு போடுறீ. வாய் கிழிய பேசுறதுக்கு பேசாம இந்த புக்கிய படிக்கலாம். இது ஒண்ணுதான் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து கிளம்புங்க. என்னடி வாய் ரொம்ப ஆடுற? நீ உட்கார்ந்து புக்கு படிப்ப, நான் இந்த வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமா? நான் ஒண்ணு உங்களை இந்த வீட்டு வேலையில செய்ய சொல்லலையே. பேசாம நீங்களும் ஒரு மூலையில உட்காந்து புக் படிங்க. உங்களே வேண்டாம்னு சொன்னா? நீ இங்க உட்கார்ந்து புக்கு படி, நான் அப்படி எங்கேயாவது ஓரமா உட்கார்ந்து புக்கு படிக்கிறேன். குடும்பம் விளங்கிடும். இங்க பாரு, புக்கு படிக்கிறத விட்டுட்டு வீட்டு வேலையை போய் கவனி. பொம்பளையா லட்சணமா வீட்டு வேலை செய்யறவதா குடும்பத்து பொம்பளை. இங்க பாருங்க, இந்த வீடு கடை இதெல்லாம் உங்களுக்கு சொந்தம்னு சொன்னதுனாலதான் எங்க அப்பா எனக்கு நகையும் பணமும் கொடுத்து கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சாரு. ஆனா நீங்க எப்ப இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணீங்கன்னு தெரிய ஆரம்பிச்சதோ அடுத்த நிமிஷமே இந்த வீட்டு விட்டு வெளியே போயிருக்கணும். பாவம், எங்க அப்பா மனசு வேதனைப்படுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இன்னி வரைக்கும் நான் இந்த வீட்டுல இருக்கேன். இவ்வளவு நகையும் பணமும் கொடுத்து நான் வேலைக்காரியா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. ஒரு தூணு துரும்பு கூட என்னால இங்க இருந்து அசைக்க முடியாது. முதல்ல உங்க புருஷனையும் உங்க தம்பியும் வேலைக்கு போக சொல்லுங்க. ஐயோ ஏமா, நாங்க என்ன நிரந்தரமான வேலை கிடைச்சும் போக மாட்டோம் நான் சொல்றோம். எவன் தர்றான் வேலை? அதனாலதான் பிசினஸ் பண்ணி அப்படியே. என்னங்க, என்ன வாயாடுறா பாத்தீங்களா? டேய், என்னடா நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவளை உன்னால அடக்க முடியாதா? இருக்கா மகேஷ், எதுக்கு அக்காவுக்கு கோவம் வர மாதிரி நடந்துக்கிற? அக்கா கோவம் தான் என்ன ஆகும்னு உனக்கு தெரியாது. சொல்லுங்க, என்ன பண்ணுவாங்களா? பண்ண சொல்லுங்களேன் பாக்கலாம். என்னடி வாய் ரொம்ப கிளியுது? எனக்கு வர ஆத்திரத்துல சூடா இருக்கிற கொல்லிக்கட்டை எடுத்து மூஞ்சில வச்சிருவேன். ஜாக்கிரதை. பாருங்க, அதே கொல்லிக்கட்டை எடுத்து நான் உங்க மூஞ்சில வச்சு பொசிக்கிறேன்.